அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் செய்தியும் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க செய்கிறது. நீங்கள் ஏராளமான சத்தியங்களை அறிந்து கொண்டு வருகின்றீர்கள். அவைகள் எல்லாவற்றிலும் படி வாழவும், அந்த சத்தியத்தை பிறருக்கு நீங்கள் எடுத்து சொல்லி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய ஜனங்களாய் மாற்றவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு செய்தி. நீதிமொழி 11ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். நீதிமான் பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு அவருடைய இரத்தத்தாலே நம்மை நீதிமானாய் மாற்றினார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இதை உறுதியாய் போதிக்கிறது. ஆகத்தான் ரத்தத்தை வாங்கி குடியுங்கள் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு ரத்தத்தை இன்றைக்கும் திருவிருந்திலே குடிக்க கொடுக்கிறார். இந்த ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அவர்கள் ஜீவ விருட்சம், அதாவது பச்சை பசேல் என்று இருக்கிற ஒரு மரம். ஆற்று ஓரத்தில் தண்ணீர் ஓடுகிற இடத்தில் இருக்கிற மரமெல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும். பரிசுத்த ஆவியினால், தேவ வசனத்தினால் நடத்தப்படுகிற ஜனங்களாம் பச்சை பசேல் என்று இருப்பார்கள். ஆவிக்குரிய வாழ்வில் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். பார்த்தீங்களா, நம்மை அதுக்காக ஆண்டவர் நீதிமானாக்கினார் என்றால் பாவ இருளில் இருக்கிறவர்களை இயேசு என வெளிச்சத்து கொண்டு வருவதற்காக, தாறுமாறான வழியில் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் வழிக்கு கொண்டு வருவதற்காக, பிசாசு பிடியில் இருக்கிறவர்களை இயேசு நாமத்தில் விடுவித்து இயேசு ஒன்றை கொண்டு வருவதற்காக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். அன்பானவர்களே, உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவில்லாமல் இருக்கிறாங்க. சொந்தக்காரர்களா, பிள்ளைகளா, புருஷனா, மனைவியா இருக்கிறாங்க. என்றைக்காக நீங்கள் பாரப்பட்டதுண்டா? அவர்களுக்கு ஜெபித்ததுண்டா? அல்லது அவர்களுக்கு ஆண்டவர் அன்பை சொன்னதுண்டா? அவங்க சபை ஆராதனைக்கு அழைத்து வந்ததுண்டா? நீங்க பைபிள் படிக்கின்றீர்கள், ஜெபிக்க உங்க பிள்ளைகள் அது செய்கிறார்களா? உங்க சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள்? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். என்றிலிருந்து அதை செய்வீர்களா? ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தால் எங்களை நீதிமானாய் மாற்றி ஆண்டவரே, எங்களை ஜீவ விருட்சமாக ஆசீர்வாதத்திலும் சரி, அபிஷேகத்திலும் சரி எங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறீர். நாங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். அந்த கடமையை நாங்கள் செய்யும்படி என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.